ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டை சம்பால் எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து கேஸை வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் காயுது எண்ணெய். ஸோ நல்லா அந்த தண்ணியெலாம் எடுத்துட்டோம். தென் நல்லா தண்ணி ஈர்த்த பிறகு இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லலை அவங்கள்ட்ட. இன்றைக்கி வந்து நம்ம வந்து முட்டை கிரேவி எப்படி செய்யலாம், சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ எப்படி சிம்பிளாக ஒரு டேஸ்டான கிரேவி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ தண்ணி நல்லா ஏற்றுருச்சு. தென் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிங்க, ரொம்ப வேண்டாம், ரொம்ப இதுங்க, கொஞ்சம் மிதமாக. ஓகே, ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து வந்து நல்லா சூடு காஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு முக்கியமானது போடணும். இது நம்ம இந்தியன்ஸ் இந்த சாப்பாடெலாம் இல்லைன்னா அது இது. ஸோ என்னென்னா நெக்ஸ்ட் என்ன போட போகிறோன்னா கடுகு தாளிப்பு. ஸோ கொஞ்சமாக கடுகு தாளிப்பு போட போகிறேன். ஸோ போட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை அண்ட் வந்து வெங்காயம் அண்ட் பூண்டு எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். ஸோ நல்லா வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம வந்து நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரணும். இது சிம்பிள் தான், நம்ம ஒர்க் முடிஞ்சு கூட வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ நல்லா பொரியட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன போடுறேன்னா என்னோடய ஃபேவருக்கு லைக் இந்த மாதிரி நீங்கள் போடுன்னா உங்களுக்கு சின்ன ரொம்ப ஹெல்த்தியானது தான். கொஞ்சமாக பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து another one கொஞ்சமாக சீரகம். இதெல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமானா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து தக்காளி பழம் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பீஸ், ஒரு பழமா இல்லை 2 பழமா கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம், இல்லை எத்தனை பீஸ் வேணால் போட்டுக்கலாம், உங்களோட தேவையான எண்ணெய். ஸோ இப்போ வந்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்களா வந்து ஜஸ்ட் அந்த ஒரு சோத்தில் இதுவும் சாப்பிட்டு எழுதிடலாம். ஸோ இது நான் சிம்பிளாக எனக்கு இன்றைக்கி இந்த குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சிம்பிளாக செய்யலாங்க. ஸோ நல்லா வந்து தக்காளி பழம்லாம் வதங்கி வரணும். ஓகே, ஸோ அடுத்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டோன்னே இப்போ நான் என்ன போட போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது என்னோடய ஸ்பெஷல் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது வந்து உங்களுக்கு சின்ன கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த முட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயில் போட்டுருங்க. அது எண்ணெயில் பொரியும் போது அந்த பொரியிற அந்த டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதில் படியணும். நல்லா அப்படியே கொஞ்சம் பொரிஞ்சா அப்படி வரட்டும் முட்டை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன போட போகிறேன்னா ஓகே, ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. என்னென்னா வந்து நான் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறேன்.
ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப பொருத்தமாக அப்புறம் வாயிலே வைக்க முடியாது, ரொம்ப ஸ்பைஸ் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சிக்கன் பவுடர் போடுறேன். இது தேவையான அளவுக்கு போட்டுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மசாலாவில் தண்ணியை வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அப்படி கிண்டணும். இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா இதிலே சாப்பிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வாட்டர் நான் ஒன்றும் மிக்ஸ் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன போடுறேன்னா, ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் சில்லி வந்து நான் வாங்கினது தான். பட் வந்து நம்ம வீட்டில் வந்து அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து என்னோடய டைம் இல்லாததுனால அரைக்க கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சு வந்தனால வந்து இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சில்லி பவுடர் வாங்கினது தான். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். அந்த நாலு முட்டை தான். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். தென் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தென் அப்படியே கிண்டுங்க. ரொம்ப ஸ்பைசஸ் வேணும் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்பைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து தென் ஃபைனல் டச் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக போடுங்க. தென் லேட்டாக பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே போட்டிங்கன்னா அப்புறம் ஆட் பண்ண முடியாது, அந்த துவக்கம். ஸோ இவ்வளோ தான் ஃபைனல் டச்சில் நீங்கள் வெள்ளை ரைஸில் போட்டு இதை சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சரியான ருசியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இது பிரியாணியில் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைன்னா சப்பாத்தி, நைட்டில் டயட்டாக இருக்கீங்களா, சப்பாத்தியில் ஆட் பண்ணி இந்த கிரேவி மாதிரி சாப்பிட்லாம். இல்லை பூரி, இல்லை உங்கள் இஷ்டம் தான், தோசையில் கூட வச்சு சாப்பிட்லாம். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப்.